எல்லா பின்னணிக்கு மேலாக ஒரு பின்னணி இருக்குது, அதுதான் தேவன். அவர் சொல்லுகிறார், அதாவது அவன் மேல் கல்லெறிந்து அக்கியினால் சுட்டெரித்து கற்களால் மூடினார்கள். ஆளும் இல்லை, பொருட்களும் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதேவ பிள்ளையே, நீங்கள் பாதிக்கப்படுவீங்க, உங்க சந்ததி பாதிக்கப்படும். அதே போல அன்பானுடைய தாவீதின் வாழ்க்கையிலே தெரிந்த வசனம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். அவன் செய்த தவறு, உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணுவேன். 2வது, உன் கண்கள் பார்க்கும், உங்கள் ஸ்திரீகளை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பேன். கவனிங்க, அதுல சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் உச்சரிக்கப்பட முடியாத வார்த்தைகள். அடுத்தவனுக்கு கொடுப்பேன். நான் சொல்ல புரிய நினைக்கிறேன். உடைய கிருபைகள், உடைய வரங்கள், உடைய வல்லமைகள், உங்களுக்கு இருந்த திறமைகள், இட் வில் பி பாஸ் இட் ஆன். வேண்டாம். தேவன் தந்த கிருபை, தேவன் தந்த வரம், தேவன் தந்த வாய்ப்பு. அன்பானவர்களே, அதில் ஒரு வார்த்தை 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஒளிப்பிடத்திலே செய்தாய், நானோ இந்த காரியத்தை இஸ்ரவேலர் எல்லாருக்கும் முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் செய்விப்பேன் என்றார் என்று சொன்னான். ஒளிப்பிடத்தில் சொன்னா அரங்கத்துல யாருக்கும் தெரியாது. திரும்ப திரும்ப இந்த செய்தி கேட்கிற அன்புதேவ பிள்ளையே, மனம் திரும்புங்கள், அர்ப்பணியுங்கள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள், தொடர்ந்து செய்தியை கேளுங்கள், கர்த்தரோடு பேசுவார். ஆமென். வசனம் சொல்லுகிறது, நம்ம ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் அவர் நன்மையும் கிருபையும் நம்மளை தொடர செய்கிறார். ஆமென். குறைவுகள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், எது வந்தாலும் வெளியில் இருக்கிறவங்களுக்கும் நமக்கும் ஆராதிக்கிறவங்களுக்கும் ஆராதிக்காதவங்களுக்கும் ஒரு வித்தியாசம். ஆராதிக்கிறவங்க குறைவுகளை நிறைவாய் மாற்றுகிற தேவனை நம்பி இருக்கிறாங்க. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்த போகிறோம். உம்மில் வாஞ்சையாய் இருப்பதினால் என்னை விடுவிப்பீர் நிச்சயமாய், உந்த நாமத்தை அறிந்ததினால் என்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர். சங்கீதம் 91 மையமாய் கொண்ட பாடல். அவன் என்னை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பிகாஸ் he loves me, அவனை நேசிக்கிறபடியால் அவனை நான் அவனுடைய ஆபத்து நாட்களில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவிப்பேன் என்று வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை பாடலாய் பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம்.